slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் வந்து இன்னைக்கு ஆலு மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு பூரி தோசைக்கு செம்மையாக இருக்கும் காம்பினேஷனு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம நேரடியாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் 2 பட்டை, அப்புறம் சீரகம், அப்புறம் மெழுகு, சாரி அது பேர் என்ன, லவங்கம். ஓகே, சாரி நான் மெழுகுன்னு சொல்லிட்டேன், அது லவங்கம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு அது நல்லா அதனுடைய அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலையும், அப்புறமா இஞ்சி, அப்புறமா வெள்ளை பூண்டு நம்ம வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உங்களுக்கும் நீங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். முக்கியமாக ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா எல்லாமே தீஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட் வந்து கசப்பாக மாறிடும். ஓகே, பாருங்கள், கருவேப்பிலை வந்து இந்த நேரத்தில் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா முறமுறன்னு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து பெரிய சைஸில் வந்து 2 வெங்காயம் எடுத்து வச்சு நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகும். இன்னும் வேகமாக வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும்னா லைட்டாக ஒரு சிட்டிக்கை அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக கூட அது வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். அவங்க வந்து இதில் உப்பு சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா அப்படி சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வெங்காயம் வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும். பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அது கூட கொஞ்சம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் வந்து நம்ம என்ன இது பண்ணிங்கன்னா 1 ஸ்பூனு தனியா பொடி, அதாவது மல்லித்தூள்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சாத்தூள் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா அந்த மஞ்சத்தூளுடைய அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற வரலாம் நம்ம வந்து அதை கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவும் வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது கூட வந்து 1 கப் அளவுக்கு அந்த கப்பு காட்டணும். இந்த சைஸ் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் போடும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமும் வேண்டாம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தயிர் சேர்த்து நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே கிளறி விடாமல் அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் விடாமல். இல்லைன்னா அந்த தயிர் வந்து அப்படியே கட்டி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்க போது. நீங்கள் வேணும்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா சப்பாத்தி, அப்புறமா வந்து பூரி, தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து காம்பினேஷன்னு நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா தவறாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நல்லா எல்லாமே தயிர், அப்புறம் இந்த மசாலாவெல்லாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி வந்து இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுருங்க. ஓகே,
என்னது ஒயிட்டாக இருக்கு? வெயிட் தக்காளி. ஓகே. ஒயிட் தக்காளியா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். க்ரீன் தக்காளி பார்த்துருக்கேன், ரெட் தக்காளி பார்த்துருக்கேன். ஒயிட் தக்காளி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காமெடியாக இருக்குங்களா? ஓகே. 2 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே, சும்மா ஜோக்கு தான். ஓகே, பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை வந்து செஞ்சு நீங்கள் வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு கேரியருக்கு நல்லா சூப்பராக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா 3 பெரிய சைஸில் வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ நம்ம எடுத்து அதை பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து இப்போ நம்ம வந்து பொடி பொடியாக நம்ம வந்து நறுக்கிக்கலாம். அந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து பாயில் பண்ண விடுங்க. அது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த 3 உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக நம்ம வந்து நறுக்கிக்கலாம். நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கூட சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 3 சைஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா கூட வந்து நல்லா நான் அந்த 5 மினிட்ஸ் நம்ம விட்டுல இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ண அந்த பொட்டேட்டோவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு மீடியம் டம்ளரில் நம்ம 2 டம்ளர் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா பொட்டேட்டோவும் மசாலாவும் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் பாயில் பண்ணணும், வேகணும். 1 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி இப்போ ஊற்றிக்குவோம். இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நல்லா பொட்டேட்டோ அப்புறமா இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை பாயில் ஆகுறதுக்கு நீங்கள் விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா மசாலா வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷம் கழித்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் மல்லி அதாவது கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நீங்கள் லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வந்து அது மேலே கொஞ்சம் நம்ம தூவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலு மசாலா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லைன்னா பூரி இல்லை தோசை, இந்த 3க்குமே நல்ல ஒரு காம்பினேஷனு. இதை வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. விசேஷமாக குழந்தைங்க நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்ற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.